கிருஷ்ணகிரி கிருகிருத்து போச்சு. உப்பையை போல் அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள். உதவி எண்கள் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேருந்து நிலையம் அருகே வாணியம்பாடி சாலையில் ஏரி நிரம்பி சாலையில் இருந்து வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு தொடர்பான உதவிக்கு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கி வரும் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1074 அழைத்து பொதுமக்கள் உதவி பெறலாம் எனவும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தலைவர் KM சராய் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தென்மேற்கு வங்கக்கடலில் பகுதிகளில் நிலவிய பேஞ்சல் புயல் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை கடற்கரையை புதுச்சேரி அருகில் இரவு சுமார் 11 மணி அளவில் கடந்தது. புயல் கரை கடக்கும் போது காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசியது. இதன் காரணமாக சென்னை, விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனைத் தொடர்ந்து இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு மேல் புயலின் முனைப்பகுதியும் அடுத்த மைய பகுதியான கண்பகுதிக்கும் இறுதியில் வால் பகுதிக்கும் அடுத்தடுத்த கரையை கடந்தது. இதனால் புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் சுமார் 60 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியது. இந்த நிலையில் கனமழை கொட்டியது. குறிப்பாக கிருஷ்ணகிரியில் 300 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மழை பதிவை சந்தித்துள்ளது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. குறிப்பாக பெஞ்சல் புயல் வெள்ளு குறைந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த மண்டல நிலவும் நிலையில் ஊத்தங்கரையில் மட்டும் 503 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. மேலும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தருமபுரி மாவட்டம் அரூரில் 331 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது கடந்த 300 ஆண்டுகளில் இல்லாத அளவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கிருஷ்ணகிரியில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் வாணியம்பாடி சாலையில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் வாணியம்பாடி சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுற்றுலா வேன்கள், லாரிகள், கார்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. தற்பொழுது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெகுவாக பகிரப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் வசதிக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு தொடர்பான உதவிக்கு மாவட்ட